நிவினோட அம்மா வந்து நிவின் கிட்ட இந்த மாதிரி யமுனாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதான் உனக்கு நல்லது, நான் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்றேன் உனக்கு, நீ அதை வச்சு வந்து பெரிய ஆள் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து என்னம்மா நினச்சிட்ருக்க, அப்போது அவளை டைவர்ஸ் பண்ணாத சொத்து கொடுப்பியா அப்படின்னு. ஆமாம், அந்த சொத்தெல்லாம் அவள் வந்து அனுபவிக்கக்கூடாதா, நான் விடவும் மாட்டேன், அதனால் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டா அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது இருந்தால் பேசுறியா, தேவையில்லாமல் எதுக்குமா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன இவன் சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன், டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே யமுனா வந்து நிவின் கிட்ட வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா இஷ்டத்துக்கு பேசுவாங்களா, நான் வந்து நல்லா உங்கள் அம்மா 4 கேள்வி கேட்டேன், என்ன நடக்கும், என்ன கேட்பேன் அம்மாவை, டைவர்ஸ் பண்ணி சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்தாங்களா தங்கினாங்களா போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைக்கெல்லாம் தலையிடக்கூடாது, அவங்கள அப்படி சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல அப்படின்றாரு. அதை கேட்டு நான் சொல்லுவேன், என்ன டைவர்ஸ் பண்ண சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஓ என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு ஐடியாலாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னோடனே, ஆமாம் ஐடியா இருக்குது, இப்போ என்னன்ற அப்படின்னோடனே, அப்போது என்னை டைவர்ஸ் பண்ணுவீங்களா, அந்தளவு ஆயிடுச்சா உங்களுக்கு, இங்கே பாரு உங்ககிட்டலாம் எதுவும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, முதல்ல என்கிட்ட சண்டை போடுற வேலை வச்சுக்காத, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு, உன் அம்மா இஷ்டத்துக்கும் பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா, என் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, எந்த பிள்ளை வாழாமல் இருந்தா அந்த அம்மா அப்படி தான் பேசுவாங்க, நானாக வாழாமல் இருக்க சொன்னேன், என் கூட வாழுங்க தானே சொல்கிறேன், நீங்கள் தான் வாழ மாட்டேங்கிறீங்க, உன் கூட நான் வாழணும், ஐயோ ஆண்டவனே உன்னெல்லாம் எதில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியாது, உன் கூட வேற நான் வாழ்மென் வேறு கற்பனை வேலை இருக்கியா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது, மரியாதையே போயிடு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கங்கா வந்து யமுனாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. யமுனாவும் கங்காவும் சேர்ந்து வீடு எப்படியாவது விற்றுடணும், அதில் வர படத்தை பிரித்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை யமுனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து என்னம்மா வீடு விற்கிற கதை என்ன ஆச்சு, வீடு விற்கிறதா வந்து அக்கா சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு, 2 பேரும் சேர்ந்து தான் நீ பிளான் பண்ணுறீங்களாடி, இங்கே பாரு வீடெல்லாம் விற்கிறதெல்லாம் பற்றி இப்போ நான் முடிவு எடுக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாதுமா, வீடு விற்கிறதா அக்கா ஏற்பாடு பண்ணிட்டால, அப்புறம் என்ன வீடு விற்றுட்டு வர பங்கு காசு எனக்கு கொடுங்க அப்படின்னோடனே, கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க காவேரி. என்னக்கா ரொம்ப தான் பேசுகிறேன், நீ தாண்டி ரொம்ப பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்கலாம் நினச்சிட்டு இருக்கியா, இங்கே பாரு வீடெல்லாம் விற்க முடியாது, ஆல்ரெடி அக்கா கிட்டே நான் சொல்லிட்டேன், உங்ககிட்டயே அதான் சொல்கிறேன், தேவையில்லாமல் வந்து எங்கள் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தால் நடக்கிறது வேறன்ற காவேரி, நீ எதுக்கு தலையிடுற, இது அப்பாவோட சொத்து தானே, நானும் அப்பாவோட புள்ள தானே, நான் வந்து கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது, இங்கே பார் அப்பாவோட சொத்தில் உனக்கு என்ன பங்கு இருக்கோ அதே பங்கு எனக்கும் இருக்குது, அதனால் விற்று பங்கு கொடுத்தா எனக்கு நல்லது தான், அதனால தான் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னோடனே, நீ இதில் தலையிடாதக்கா அப்படின்றாங்க காவேரியை. நீ யார் நீ சொல்கிறது என்னை தலையிட வேணாம் சொல்லி, அதெல்லாம் தெரியாது, வீடை விற்கக்கூடாது அம்மா, அவள் என்ன சொன்னாலும் நீ கேட்காத, வீடை விற்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் நீ வந்து அவங்க பண்ணுறதுக்கு சம்மதிக்காதம்மா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க சாரதா. அதெல்லாம் கேட்டு வந்து கங்கா செம்மையாக டென்ஷன், என்னடி நீ ஓவராக போயிட்டே இருக்க, அதான் நாங்கள் அவ்வளோ சொல்கிறோம்ல வீடு விற்று ஆகணும்னு சொல்லிட்டு ஏன் ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பேசாதக்கா, வீடு விற்கக்கூடாது, அப்பா ஞாபகமாக இருக்க ஒரே ஒரு சொத்து விற்க சொல்கிறீங்களே, நீங்களாம் அவங்க பொண்ணுங்க தானா அப்படின்னு, ஆமாடி நீ ஒருத்தி தானே அவரோட பொண்ணு, நாங்களாம் இப்படி அவரோட பொண்ணாகும், அவர் இருக்கும்போது கூட ஒன்றை தானே ஒரு மாதிரி பார்ப்பார், எங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாரு, ஏங்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்பா பற்றி இப்படி பேசுறது உனக்கு அசிங்கமாக இல்லைக்கா அப்படின்னோடனே, நான் ஒன்றும் அசிங்கமாக வந்து படல, உண்மை அதுதான், என்றைக்குமே நீ உங்களுக்கு ஒசி தானே, அதான் உன்னை வந்து ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடி உன்னை ஒரு மாதிரி பார்த்தேன் அப்படி சாரதா கேட்குறாங்க. பின்ன அப்படி தான் பார்க்குற, நீ எப்போவுமே இவ்வளோ தானே தூக்கி தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடுற, என்னென்னா உனக்கு இலக்காரம் தானே அப்படின்றாங்க. இங்கே பாருங்கங்க வாய்க்கு வந்து இப்படி பேசுகிறேன் முதல் நிறுத்து அப்படின்றாங்க சாரதா. நான் அப்படி தான் பேசுவேன், உண்மை அதுதான், இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாது, வீடு விற்றாகணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றாங்கங்க. உன்னையும் வந்து யமுனாவும் கூட சேர்ந்து, ஆமாம் வீடை விற்கிறதுக்காக தான் நானும் பேசுறதுக்கு வந்திருக்கேன், இங்கே பாருமா வீடை விற்று என்னோட பங்கு எனக்கு கொடுத்துரு. ஓ பங்கு வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பங்கு தான் வேணும், என்ன பண்ணணும் சொல்கிறேன் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. காவேரி வந்து யமுனாவும் சண்டை போடுறதை பார்த்து, நிறுத்துங்கடி இப்போ உங்களாம் என்னடி பிரச்சனை, இந்த வீடை விற்று கொடுத்துட்டு உனக்கு பணம் கொடுத்துட்டா எல்லாமே ஒழிச்சிடுமா, உனக்கு நீ நிம்மதி ஆகிடுவியா, சந்தோஷமாக வாழ்ந்துடுவியா அப்படின்றாங்க. நீ வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோமே, பணம் தான் உன் பிரச்சனையா என்ன, ஆமாம் பணம் இருந்ததுன்னா என் மாமியார் என்னை மதிப்பாங்க, நீங்கள் இப்போ பணம் இல்லாதால் தான் எனக்கு டைவர்ஸ் பற்றிலாம் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, என்னடி சொல்கிற, ஆமாம் வீட்டில் அவர்கிட்ட டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்காக நான் பணம் இல்லாதவன் நினச்சி தானே டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு யோசிக்கிறாங்க, அதனால் எனக்கு பணம் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், வீடை விற்று மரியாதை பணத்தை கொடுங்க அப்படின்றாங்க. எல்லாரும் சண்டை போட்டுக்கிறத விஜய் பார்க்குறாரு. விஜய் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி பார்க்குற, காவேரி வேறு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரி சொல்கிறது உண்மை தான் போல் இருக்கே, எல்லாரும் இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் காவேரி எப்படி நிம்மதியாக இருப்பா, அதனால் காவேரி சொல்கிற மாதிரி வந்து இங்கேருந்து போகிறது நல்லதோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.